தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இன்று ஜனவரி மாதம் 14ஆம் தேதி. அகில உலகமெங்கும் தமிழர்களாகிய நம் ஒவ்வொருவருமே பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு சிவத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதை விதைத்து உறக்கமின்றி வளர்த்தெடுத்த பயிர்களின் அறுவடை திருவிழா, நன்றி விழா இந்த பொங்கல் விழா. வளர்ந்திருக்கும் சோலையை வாரி அணைத்து மகிழும் உழைப்பாளிகளின் உன்னதமான விழா இந்த பொங்கல் விழா. பணம் இல்லாமல் வாழ்க்கையிலே எத்தனை பேர் முன்னேறி இருக்கிறார்கள். படிப்பில்லாமல் எத்தனை பேர் முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் உழைப்பில்லாமல் யாருமே வாழ்விலே முன்னேறியது கிடையாது. உழைப்பும் கடவுளின் ஆசீர்வாதமும் இருக்கிற பொழுது மனிதன் வாழ்விலே உயர்ந்த நிலையை அடைகிறார். ஆக உழைப்பு தான் ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக உருவாக்குகிறது. உழைப்பின் மூலமாக ஒரு மனிதன் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தான் வாழ்கிற சமுதாயத்தையும் மலர செய்கிறான், வளர்த்தெடுக்கிறான். உழைப்போர் எல்லோருமே ஓய்வெடுக்க தொடங்கிவிட்டால் உலகோர் அந்த வாழ்வானது நிகழ்காலத்திலே உறைந்துவிடும். தடுக்கி விழும்போது உழைக்கும் மனம் உள்ளவனே முந்தி தள்ளப்படுவான் எழுவதற்கு. உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்பதல்ல, உழைக்கும் எண்ணமில்லாதவன் உயிர் வாழலாகாது என்பதே உண்மை. தன்னை இழந்து பிறருக்கென வாழ்வதே உண்மையான உழைப்பு. இதைத்தான் பவுலடிகளார் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்வார், உங்களோடு இருக்கும்போதே நாங்கள் சோம்பி திரியவில்லை, மாறாக உங்களுக்கு சுமையாக இராதபடி பாடுபட்டு உழைத்தோம். வங்க கவிஞர் தாகூர், உடனே இந்த ஆலயத்தின் மூலையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கண்ணை திறந்து பார், இங்கே கடவுள் இல்லை, வெளியே சாலை பணியாளரிடமும் உழைவிடமும் கடவுளை காணலாம் என்று. இன்று உழைப்பை கொண்டாடக்கூடிய நாள், உழவருடைய அந்த உழைப்பினை கொண்டாடக்கூடிய திருநாள். தாகூர் சொன்னது போல உழவர்களிடம் கடவுளை காண்போம் வாருங்கள். காலங்காலமாக பொங்கல் விழாவை தமிழர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இந்த விழாவை எந்தவித பாரபட்சமின்றி எல்லாருமே ஜாதி மத இன வேறுபாடுகள் கலந்து எல்லாருமே கொண்டாடுகிறார். இந்த விழாவானது 4 வழிகளிலே இந்த விழா கொண்டாடப்படுகிறது. போகி பொங்கல் மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் கோலாகலமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. போகி பொங்கல் என்பது பழையன கழிந்து புதியன பிறப்பதால் பொங்கிடும் மகிழ்ச்சியால் கொண்டாடப்படக்கூடிய விழா. பழைய தேவையற்ற துணிகள் பொருட்களை அகற்றி தூய்மை செய்வதோடு அதிலே பலவற்றை நெருப்பில் இருக்கிறார்கள். இடங்கள் முழுவதையும் தூய்மை செய்கிறார்கள். இவ்வழி இந்த தூய்மை மக்களின் அகத்தூய்மையை சுட்டி காட்ட தவறியதில்லை. வாழ்வின் ஓட்டத்திலே அல்லது காலத்தின் சுழற்சியிலே மனித மனங்களில் வேண்டாதைகள் வந்து சேர்ந்தால் அவற்றையெல்லாம் ஆண்டவரின் அருளால் அகற்றி தூய்மைப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான நாள் இந்த போகி பொங்கல் நாள். இரண்டாவதாக இன்று நாம் கொண்டாடுகிற சூரிய பொங்கல். இந்த நாள் புதிய ஆண்டின் தொடக்கம். இந்த நாளிலே எங்கும் எதிலே புதுமை இருக்கும். கடவுளின் படைப்பில் முதன்மையானது என்று ஒளி சொன்னால் அது மிகையாகாது. தொடக்க நூல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அப்போது ஒளி தோன்றுகின்றார், ஒளி தோன்றிற்று. ஆகவே இதிலே புதுமை இருப்பதில் வியப்பேதுமில்லை. புதிய அடுப்பு, புது பானை, புதிய அரிசி, புது மஞ்சள் மற்றும் புத்தாடைகள் அணிந்து புது பொழிவுடன் இந்த நாளை கொண்டாடுவது உயிர்களுக்கெல்லாம் ஊற்றான சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள். சூரியனுக்கு நன்றி செலுத்துவது என்பது தமிழ் மரபு. இதன் மூலமாக கிறிஸ்தவர் உணரக்கூடிய உண்மை என்னவென்றால், நாம் கிறிஸ்துவுக்கு இந்த நாளை நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் கிறிஸ்துவே அந்த ஒளி.
கிறிஸ்துவே இது நமக்கு சொல்லியிருக்கிறார். யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, நானே உலகின் ஒளி. ஆகவே இந்த நாளிலே நாம் சூரியனுக்கு நன்றி கூறுகிறோம் என்பது குறித்து காட்ட உண்மை என்னவென்றால், ஒளியாம் கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். நம் தீய செயல்களால் இருளின் வாழ்வில் இருந்த நாம் இப்பொழுது ஒளியின் வாழ்வை பின்பற்றுவதன் மூலமாக அவருடைய ஒளியிலே வாழ்கிறோம் என்பதை பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஒளி இருளையும் பயத்தை போக்குகிறது. ஒருவர் இவ்வாறு சொன்னது என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது, முன்பெல்லாம் சாவை நினைத்தாலே பயம், ஆனால் இப்பொழுது இல்லை. ஏனெனில் இயேசு எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக சாவுக்குள்ளாகி அதை வென்றுவிட்டார் என்று சொன்னார். கிறிஸ்தவ வாழ்வு தேங்கிய குட்டையாக அன்று பல இடங்களுக்கு ஓடிச் சென்று வாழ்வை வழங்கும் வற்றாத ஜீவநதியாக இருக்க வேண்டும். பெற்ற ஒளியை பிறருக்கு கொடுக்கும் வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இதைத்தான் இந்த நாள் நமக்கு தெள்ளத் தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே இந்த நாளை நாம் சிறப்பாக நாம் கொண்டாடுவோம். 3வதாக மாட்டுப் பொங்கல். ஆடு மாடுகளையும் நமது உழைப்பாளர்களாக இறைவன் அள்ளி நினைத்து நன்றி கூறக்கூடிய நாள். தோளோடு தோள் கொடுத்து உழைத்த மாடுகளுக்கு நன்றி சொல்லவும், அந்த வாயில்லா உயிர்களை உயர்த்தி வாழ்த்தி கொண்டாடவும் உரிய திருவிழா இது. நன்றி செலுத்தி அவற்றின் உடல் முழுக்க வண்ணச்சாயங்களை பூசி, கொம்புகளில் பல வண்ணங்களை தீட்டி, பல வண்ண நார் மஞ்சுகளை கழுத்திலே கட்டி, புதிதாக பொங்கலை அந்த மாடுகளுக்கு இந்த நாளிலே உண்ண கொடுத்து மகிழ்கிறான். 4வதாக காணும் பொங்கல். இந்த நாளிலே மக்கள் ஒருவரை கண்டு வாழ்த்துகிறார். விவிலியத்திலே எலிசபெத்தை மரியாள் சந்தித்த பொழுது வாழ்த்துளை கேட்டது போல, இந்த நாளிலே சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கிடையே வாழ்த்துகள் பரிமாறிவிட்ட அந்த விருந்தை போல பெறுபவரால் சுவைக்கப்படும். ஒருவரை காணுவதிலே கண்டு வாழ்த்து பொங்கி வருகிறது மகிழ்ச்சி. ஆக இந்த பொங்கல் விழா ஒரு நன்றியின் விழா. இந்த 4 நாட்களையும் நாம் சிறப்பாக நன்றி உள்ளத்தோடு நாம் கொண்டாடுகிறோம். எனவேதான் இந்த விழா ஒரு குறிப்பிட்ட இனத்தோருக்கு மட்டுமல்ல, எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நன்றியின் விழா என்றே. கிறிஸ்துவர்களாகிய நாம் நற்கருணையை நன்றி விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். இன்று பொங்கல் என்ற அந்த நன்றி விழாவையும் பொருத்தமாக நாம் சேர்த்து கொண்டாடுகிறோம். பொங்கல் என்பது மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் கலந்த ஒன்று. அதே போல நற்கருணையும் மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் கலந்த ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த பொங்கல் விழாவிலே பொதிந்திருக்கக்கூடிய நன்றி உணர்வு, நற்கருணை என்ற நன்றி விழாவிலே பொருள்பட ஒன்று சேர்ந்து இந்த நற்கருணை விழாவுக்கு ஒரு புதிய சிறப்பை தருகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளை நாம் சிறப்பாக நாம் கொண்டாடுவோம். இந்த நாட்கள் ஆசீர்வாதத்துக்குரிய நாட்களாக இருக்க ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பாண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக, இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பொங்கல் விழாவை, இந்த பொங்கல் பண்டிகை ஜாதி மத பேதமின்றி நாங்கள் கொண்டாடுகிற இந்த நாட்களில் பொங்கி வரும் இந்த பொங்கலை போல எங்களுடைய குடும்ப வாழ்விலும், நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை சூழலிலும், நாங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் எங்களுடைய வாழ்வில் அந்த மகிழ்ச்சி பொங்கி வரவும். இது இந்த ஆண்டில் குறிப்பாக தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு நினைத்து பார்க்கிறோம். விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வறட்சியின் காரணமாக தகுந்த விளைச்சலின்றி கஷ்டப்படுகிற ஒவ்வொரு விவசாயிகளையும் ஒவ்வொரு விவசாயியும் உம்முடைய பாதத்தில் பண்ணிக்கிட்டோம். உம்முடைய கருணை கண் நீட்டி ஆண்டவரே, உம்முடைய பாதலே எங்கள் எல்லோரையும் வழிநடத்திடும். இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுகிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆசிர்வதியும். இந்த மகிழ்ச்சியை நாங்கள் ஒருவர் மற்றோடு பகிர்ந்து இந்த நாட்கள் ஆசீர்வாதத்துக்குரிய நாட்களாக அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாமல் இரக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி இதோ இந்த இனிமையான நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.